ஹாய் ஆல், எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். வெயில் எப்படி இருக்குது எல்லார் ஏரியாலேயும்னு சொல்லுங்கள். எங்கள் ஏரியாவில் காட்டுன்னு காட்டுது. ஆனால் அப்பப்போ கொஞ்சம் மூடியான கிளைமேட்டுமே வந்துட்டு தாங்க இருக்குது. குழந்தைங்க வீட்டில் இருக்கிறாங்க, ஏதாவது ஸ்பெஷலாக செஞ்சு கொடுக்கலாம், வெனஸ்டேவாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஃபிஷ் மார்க்கெட்டுக்காக கிளம்பியிருந்தேன். மேடவாக்கத்தில் இருக்கிற ஃபிஷ் மார்க்கெட் தான் போயிருந்தேன். ஏன்னா இங்கே பக்கத்தில் விற்கிற மீன் மார்க்கெட்ஸில் எல்லாமே வந்துட்டு அவ்வளோவா மீன்களும் இல்லை, விலைகளுமே ஜாஸ்தியாக இருக்குது. என்னென்னு விசாரிக்கும் போது தான் வந்து மீன் கால தடை போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அதாவது ஒரு 45 to 60 days வந்து பார்த்திங்கன்னா மீன் வந்து போட் எதுவுமே போய் மீன் பிடிக்க மாட்டாங்களாம். ஏன்னா மீன்கள் எல்லாமே வந்து வளர்ச்சி அடையணும் அப்படின்றதுக்காக சொல்கிறாங்க. இது வருஷம் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. எனக்கு இப்போ தான் தெரியுது இந்த விஷயம். இது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்றதும் சொல்லுங்கள் எனக்கு. சரி, மார்க்கெட்டில் போய் பார்க்கலாம் ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு போனால் அங்கேயுமே வந்து ஒரு 7லேருந்து 8 கடைகள் தான் ஓப்பனில் இருந்தது. அதுலேயும் வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ்னு எதுவும் பெருசாக இல்லை, எல்லாமே ரிப்பீட்டடான ஃபிஷ்ஷஸ். ஒரு கடையில் வச்சுருக்க மீனே தான் இன்னொரு கடையிலையுமே வச்சுருக்காங்க. கொஞ்சம் சைஸஸில் மட்டும் வேறையாக இருக்கிற மாதிரி இருந்தது. சரி, என்ன வாங்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது நல்லா தூண்டிலில் மாட்டின ஒரு வஞ்சிர மீனும் அதோட தலையும் வச்சுருந்தாங்க. அந்த வஞ்சிர தலையை பார்த்ததுமே வந்து எனக்கு எங்கள் அம்மா வைக்கிற வஞ்சிரம் தலை போட்ட மீன் குழம்பு தான் வந்து ஞாபகம் வந்துச்சு. ஒரு சில ஃபுட் ஐட்டம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதாவது பார்க்கும்போது நம்ம எப்பயோ சாப்பிட்ட அந்த டேஸ்ட் வந்து நம்மளை இது வாங்கி இது செய்யணும், அந்த டேஸ்ட் நமக்கு திரும்பி வேணும் அப்படின்ற ஆசைகளை தூண்டும். அந்த மாதிரி ஆசையை தூண்டுறதுல இந்த வஞ்சிர மீன் தலை மீன் குழம்பு வந்து அடிச்சிக்கவே முடியாது. அதுவும் எங்கள் அம்மா செஞ்சாங்கன்னா நம்ம வந்து மறுநாள் வரைக்கும் வச்சு சாப்பிட்ற அளவுக்கு நான் வாங்கி அதை வந்து ரெடி பண்ணி வச்சிருவேன். அந்த மாதிரி தான் இன்றைக்குமே நான் வந்து வஞ்சிர மீன் தலை வாங்கியிருந்தேன். அப்புறம் இந்த பெரிய ஷீலா மீன் இருந்தது. இது மொத்தமாக 2.5 கிலோ இருந்தது. மினிமமே வந்து 1.25 கிலோ தான் அந்த மீனோட சைஸாக இருந்தது. ரெண்டுத்துக்கும் ஒன்றும் மேஜராக ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இல்லை அப்படின்றதுனால நான் 2.5 கிலோ மீனுக்கே போயிட்டேன். சரி, எடுத்து வச்சு 2 நாளைக்கு அப்படி குழந்தைங்களுக்கு வறுத்து கொடுத்தா அவங்க கொஞ்சம் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2.5 கிலோ மீனே விலை கேட்டு நான் வாங்கிட்டேன். அங்கே வந்து எறாக்கள் நிறைய இருந்தது. எத்தனை பேர் நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். இப்போ வர எறாலெல்லாம் வந்து வளர்ப்பு எறா, கடல் எறான்னு 2 வருது. எனக்கு முன்னெல்லாம் இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் தெரியாது, வெறும் கடல் எறா மட்டும்தான் இருக்குதுன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ ஒரு 2 இயர்ஸாக வந்து பார்த்திங்கன்னா வளர்ப்பு எறான்னு ஒன்று வர ஆரம்பிக்குது. நான் வாங்குகிற இடத்துல வந்து அந்த மீன்கார அக்கா சொன்னாங்க, வளர்ப்பு எறா வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடாதுமா, நீங்கள் வந்து எப்போவுமே கடல் எறா வாங்கி செஞ்சு கொடுங்க அப்படின்னு. அதுலேருந்து நான் வந்து குழந்தைங்களுக்கு வந்து வளர்ப்பு எறா கொடுக்கறதில்ல. அது ஏன் நல்லதில்லை அப்படின்றது வந்து எனக்கு அந்த அளவுக்கு தெரியல. அவங்க அப்போ சொல்லும் போது வந்து அது வந்து இந்த கிட்னியில் ஸ்டோன் வைக்கிற பிரச்சனையெல்லாம் கொடுக்கும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றதும் எனக்கு தெரியல. ஆனால் நமக்கு ஒரு விஷயம் நல்லது சொல்லும் போது அதை எடுத்துக்கிறது நல்லது தானே. அதுலேருந்து நான் வந்து வளர்ப்பு எறா வாங்கிறதே கிடையாது. இன்றைக்கி பாப்பா வந்து ரொம்ப எறா வேணும்னு கேட்டுகிட்டே இருந்தனால தான் முக்கியமாக நான் மார்க்கெட்டுக்கே போனேன். ஆனால் அங்கே அண்ணா சொன்னாங்க, இப்போ மீன் கால தடை போட்டிருக்கிறதுனால வந்து கடல் எறா இங்கே வர்றதே கிடையாது, வெறும் வளர்ப்பு எறா தாம்மா இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. சரி, மீன் மட்டும் வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு. வாங்கிட்டு வந்த உடனேமே முதல் வேலையாக அம்மா கிட்ட கொடுத்து மீன் குழம்பு தான் முதல்ல செய்ய சொன்னது. அந்த மீன் குழம்பு செய்யும் போதே பசி வந்துருச்சுங்க. எப்போ செஞ்சு முடிக்கிறது, எப்போ குழந்தைங்க சாப்பிட்றது, எப்போ நம்ம சாப்பிட்றதுன்னு அந்த ஒரு சில ஐட்டம் தான் வந்து குழந்தைங்க சாப்பிட்டு முடித்த உடனேமே நம்ம சாப்பிட்ற ஆசையை தூண்டும். அப்படி ஒரு மெயினான டிஷ்ஷு தான் இந்த வஞ்சிர மீன் தலை போட்ட மீன் குழம்பு. அந்த தலையோட எலும்பும் அந்த சதையும் வச்சு சாப்பிட்டு உரியும் போது அந்த குழம்போட டேஸ்ட்டோடு சேர்ந்து சாப்பிடுவோம் பாருங்கள். அதெல்லாம் சாப்பிட்டு அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த டேஸ்ட்டு நல்லா புரியும். என்ன மாதிரி யாருக்கெல்லாம் இந்த டேஸ்ட்டு பிடிக்கும் அப்படின்றவங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் ஷீலா மீனை வந்துட்டு
பாதிக்கு மேலேயே எடுத்து வச்சுட்டேங்க. குழந்தைங்களுக்காக மட்டும் ஒரு சில பீசஸ் மட்டும் எடுத்து வெறும் மிளகாத்தூள், வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், உப்பு, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போட்டு லெமன் புழிஞ்சி குழந்தைங்களுக்கு தவாலையே போட்டு வறுத்து கொடுத்துட்டேன். அவங்க எங்கள் வீட்டில் வந்து தாறுமாக்கு வந்து மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட பிடிக்காது, ஃப்ரை மட்டும் தான் சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நாங்கள் ஃபிஷ் குழம்பு செய்கிற அன்றைக்கி வெறும் ஃபிஷ்ஷை போட்டு பிசைஞ்சு கொடுத்தாலே அவள் சாப்பிட்டுடுவாங்க. ஆனால் 2வது இருக்கிறவங்க வந்து மீன் குழம்பு, மீன், அதுக்கப்புறம் வறுத்த மீன் இப்படி எல்லாமே வச்சு கொடுத்தா தான் அவங்களுக்கு சாப்பிட பிடிக்கும். சரின்னு அவங்களுக்கு சாப்பிட கொடுத்து அதுக்கப்புறமா நம்ம உட்காந்து நிம்மதியாக சாப்பிட்டு எடுத்தாச்சுங்க. சரி, சாயந்தரம் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரலாம், கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருந்தது நாளைக்காக. அதனால் கிளம்பி வெளியில் வந்தால் திடீர்னு ஒரு காற்று எங்கேருந்து தான் வந்துச்சுன்னு தெரியல. இந்த மாதிரி உங்கள் ஏரியாலையும் காற்று அடிக்குதுங்களான்னு சொல்லுங்கள். ஒரு திடீர்னு காற்று வருது, அப்புறம் சைலண்ட் ஆகிடுது. என்னடா மழை வந்துடும் போல இருக்குது, திரும்பி வீட்டுக்கு போயிடலாமான்னு பார்த்தா காற்று நின்றுடுச்சு. இந்த vlog இங்கேயோட முடிக்கிறேங்க. உங்களுக்கு எப்படி போச்சு இன்றைக்கின்றனால கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். Until then, bye bye.